வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பெயரில் மேற்கொள்ளப்படவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்க உள்ளார். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பெயரில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மக்கள் நலன், வளர்ச்சி, மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கை அளவில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நிர்வாக அளவிலான சீர்திருத்தங்களுக்கு தமது அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் விதிமுறைகளை மட்டும் மாற்றாமல் ஒட்டுமொத்த அணுகுமுறையை மாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய சூழலில் சர்வதேச சமூகம் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியின் மையமாக இந்தியாவை கருதி வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் உலகின் மிக வேகமாக வளர்ச்சியை கொண்ட நாடாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கும் என கணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்க உள்ளார். புதுடெல்லி விக்யான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 27 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 26 ஆசிரியர்கள் மற்றும் 22 ஆசிரியர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட, மாநில, தேசிய அளவில் 3 கட்ட தேர்வுகள் மூலம் விருது பெறும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மத்திய அரசின் பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை தெரிவித்துள்ளது. நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும் நாம் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நமது இளைஞர்களுக்கு தேசத்தின் மீதான பக்தியை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார். இன்றைய இளம் தலைமுறையினர் பொறுப்புடன் செயல்பட்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களை பசுமை மற்றும் நிலையான எரிபொருளாக மாற்றுவது குறித்து இந்தியா, மொரீஷியஸ் இடையே கூட்டாண்மை வலுவடைந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எதிர்கால சக்தி, பாதுகாப்பு மற்றும் பசுமை எரிபொருட்கள் ஆகியவற்றின் மீதான கவனத்தை மேம்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் உயிரி பொருட்கள் கூட்டாண்மையின் நிரந்தர உறுப்பினரான மொரீஷியஸ் தேசிய உயிரி பொருள் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருப்பதாகவும் இவை இந்தியா மற்றும் மொரீஷியஸ் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ந்து வரும் சுத்திகரிப்பு ஆலைகளின் திறன் குறித்து கூறிய அவர், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் மொத்த ஏற்றுமதியாளர்களாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இன்று சென்னை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை நகரம் உருவாகி இன்றுடன் 387 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் வணிகம் செய்ய ஆங்கிலேயர்கள் 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கினர். அவர்கள் மசூலிப்பட்டினத்தில் முதலில் தங்களது கம்பெனியை தொடங்கி வணிகம் செய்தனர். ஆங்கிலேயர்களைப் போலவே டச்சுக்காரர்கள், ஸ்பெயின், போர்ச்சுகீசியர்கள் ஆகியோரும் இந்தியாவில் வணிகம் செய்தனர். அவர்களுக்குள் போட்டிகள் அதிகரிக்கவே ஆங்கிலேயர்கள் புதிய கம்பெனி அமைப்பதற்கு தென்பகுதியில் ஒரு இடத்தை தேடினர். இதற்காக ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே ஆகிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அப்போது சென்னை அருகே இருந்த மதராசப்பட்டினம் என்ற பகுதி ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த இடத்தை ஆங்கிலேயர்கள் வாங்கியதற்காக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அந்த பகுதி தொடர்ந்து வளர்ச்சியடைய தொடங்கியது. இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. கோட்டைக்கான கட்டுமான பணிகள் 1653ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. கோட்டைக்கு அருகில் இருந்த திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவான்மையூர் ஆகிய பகுதிகள் மிக பழமையான கிராமங்களாகும். புனித ஜார்ஜ் கோட்டையை சுற்றி உருவான குடியிருப்புகளில் ஆங்கிலேயர்கள் வசித்தனர். இதற்கிடையே கோட்டை மற்றும் ஆங்கிலேயர்கள் விரிவுபடுத்திய பகுதி உள்ளூர் மக்களால் மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டையை ஒட்டி வடக்கு பகுதி மதராசப்பட்டினம் என்றும் தெற்கு பகுதி சென்னைப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. நாளடைவில் இந்த நகரம் முழுவதுமே சென்னைப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குடியிருப்புகள் மெட்ராஸ் மாகாணம் என பெயரிடப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் மெட்ராஸ் மாகாணம் மிகப்பெரிய இடத்தை பெற்றது. மெட்ராஸ் மாகாணத்தை இணைக்க ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டன. மேலும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. காவல்துறையும் ஏற்படுத்தப்பட்டு நீதிமன்றமும் கட்டப்பட்டது. மெட்ராஸ் மாகாணம் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. அதன் தலைநகரமாக திகழ்ந்த மெட்ராஸ் 1996ஆம் ஆண்டு சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
இன்று சென்னை பல்வேறு துறைகளில் தனது முத்திரையை பதித்துள்ளது. சென்னையில் தற்போது 1,22,00,000 மக்கள் வசிக்கிறார்கள். விளையாட்டு, ஆன்மீகம், கல்வி, போக்குவரத்து, மருத்துவம், அறிவியல், அரசியல், பொழுதுபோக்கு என அனைத்து வகைகளிலும் சென்னை நகரம் நாட்டின் மற்ற நகரங்களில் இருந்து தனித்துவம் பெற்று திகழ்கிறது. இன்று தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று வர்ணிக்கப்படும் சென்னை சில அம்சங்களில் நாட்டின் முதன்மை நகரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. எல்லைப்புறங்களில் ஊடுருவலை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தடுப்பு வேலிகளை அமைப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இம்மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு பதவியேற்றவுடன் 45 நாட்களுக்குள் பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் வேலி அமைக்க 1129 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்கியதாகவும் அவர் கூறினார். எதிரிகள் சட்டவிரோதமாக ஊடுருவலை தடுக்கும் கொள்கையை மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் நடைமுறை கடுமையாக பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குவாண்டம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு மத்திய அரசு தனித்தனியாக தேசிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றுக்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் ஆழ்கடல் இயக்கம் குறித்து பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அடுத்த 10 மாதங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செல்போன்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய திட்டங்களுக்கு இதுவரை இல்லாத சிறப்பு அம்சங்களுடன் செல்போன் மாதிரிகளை உருவாக்க 3 இந்திய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செல்போன்கள் அடுத்த 10 மாதத்தில் சந்தையில் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். செல்போன் வடிவமைப்பில் இந்தியாவிற்கு தனி அடையாளத்தை ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மேட் இன் புதுச்சேரி என்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெறும் என்றும், புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் மத்திய சிறு குறு அமைச்சகத்தின் செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் விரைவுபடுத்துதல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். இத்திட்டத்தின் மூலம் வருகிற 30ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருவாய் 3.6 லட்சமாக உயர்ந்துள்ளது என்றும், புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகள் தான் இதற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மாநிலத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பட்டாம்பூச்சி பெயரை தாங்கிக் கொண்டு ட்ரோன் பறந்தது. கண்கவர் வான வேடிக்கை நடைபெற்றது. மேலும் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் பலவிதமான ராட்சச பலூன்கள் பறக்க விடப்பட்டன. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், சிறுவர்கள் என அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர நேர வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 1994ஆம் ஆண்டின் தொலைக்காட்சி விதிகளில் செய்யப்பட்ட திருத்தம் குறித்து அறிவிப்பு இந்த அரசிதழில் வெளியானதை தொடர்ந்து இந்த முடிவு நடைமுறைக்கு வந்துள்ளது. முன்னதாக தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பெயரில் மேற்கொள்ளப்படவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்க உள்ளார். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும், நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.